அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இயாத் பின் ஹிமார் அல் முஜாஷிஇ ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹான முஸ்லிம் ஷரீஃபிலே 5498வது நபிமொழியாக முஸ்லிம் ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கிறது. அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ذات يوم في خطبته, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அவர்கள் தம்முடைய உரையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் என்ன குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால், அலா இன்ன ரப்பி அமரனி அன் உஅல்லிமக்கும் மா ஜஹில்தும் மிம்மா அல்லமனி யௌமி ஹாதா. அறிந்து கொள்ளுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உரையிலே குறிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக எனது இரட்சகன் எனது இறைவன் அல்லாஹ் இன்றைய தினத்தில் நீங்கள் அறியாதவற்றை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொடுப்பதற்காக வேண்டி எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கு இன்றைய தினத்தில் கட்டளையிட்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். அந்த உரையினுடைய அந்த தொடரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இறைவன் குறிப்பிடுகின்ற அந்த விஷயத்தை குறிப்பிடுவார்கள். இறைவன் என்ன குறிப்பிட்டான், அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி குறிப்பிடுகிறார்கள், குல்லு மாலின் நஹல்துஹு அப்தன் ஹலாலுன். இறைவன் குறிப்பிடுகிறான், எனது அடியாருக்கு நான் வெகுமதியாக வழங்கிய எல்லா பொருளாதாரமுமே அது ஹலாலாக இருக்கிறது, அது ஆகுமானதாக இருக்கிறது என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் குறிப்பிட்டதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இறைவன் நமக்கு வெகுமதியாக அன்பளிப்பாக தந்த பொருளாதாரம் யாவும் அது ஹலாலான பொருளாதாரம், அது ஆகுமான பொருளாதாரம். மேலும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வ இன்னி கலக்து இபாதி குனஃபாஅ குல்லுஹும். நான் எனது அடியார்கள் அனைவரையும் நேரான பாதையின் மீதே அவர்களை படைத்தேன். அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்தின் நெறி அடிப்படையிலேயே பிறக்கின்றன. அது அப்பனுக்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, சுப்பனுக்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அது அப்துல் காதருக்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அமாவாசைக்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி,
அப்ப இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் எப்படி பிறக்கிறது? இஸ்லாத்தின் அடிப்படையில் முஸ்லிமாக பிறக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஃபஅபவாஹு யுஹப்பிதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுமஜ்ஜிசானிஹி. அந்த குழந்தை எந்த பெற்றோருக்கு பிறக்கிறதோ அந்த பெற்றோர் யூதர்களாக இருந்தால் அந்த குழந்தை யூதர்களாக அந்த பெற்றோர் மாற்றி விடுகிறார்கள். கிறிஸ்துவராக இருந்தால் அந்த பெற்றோர் முஸ்லிமாக இயற்கை மார்க்கத்தில் பிறந்த அந்த குழந்தையை கிறிஸ்துவர்களாக மாற்றி விடுகிறார்கள். அவர்கள் நெருப்பு வணங்கிகளாக இருந்தால் அப்ப இயற்கையின் மீது அறியாத அந்த குழந்தை முஸ்லிமாக இஸ்லாத்தில் பிறந்த அந்த குழந்தையை பெற்றோர்கள் நெருப்பு வணங்கிகளாக மாற்றி விடுகிறார்கள். இப்ப இன்னைக்கு ஹை கிரவுண்ட்ல ஒரு 5 குழந்தை பிறகுது. எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, இஸ்லாம் அல்லாத குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, அந்த 5 குழந்தைகளும் எப்படி பிறகுது? முஸ்லிமா தான் பிறக்குது. அப்ப அந்த குழந்தையினுடைய பெற்றோர் அவர்கள் எந்த மதத்தில் இருக்கிறார்களோ அந்த மதத்தை நோக்கி அந்த குழந்தையை மாற்றி விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நான் எனது அடியார்களை வஇன்னி ஹலக்து இபாதி ஹுனஃபா குல்லுஹும், எல்லா அடியார்களையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் நான் நேரான பாதையிலே அவர்களை படைத்தேன். வழி தவறாமல் சென்று விடாமல் இருக்க இஸ்லாத்தின் நெறி அடிப்படையிலே அவர்களை நான் படைத்தேன். அப்ப எப்படி கேட்டு போறான்? அல்லாஹ் சொல்றான், வஇன்னஹும் அததுஹுமுஷ் ஷயாத்தீனு ஃபஜிதாலத்துஹும் அன் தீனிஹிம். ஷைத்தான் அவர்களிடத்திலே வருகிறான். ஷைத்தான் அவர்களிடத்திலே வந்து அவர்கள் இயற்கையான இஸ்லாத்தின் மீது இருப்போரை அவன் தடம் புரள செய்து விடுகிறான். யாருடைய வேலை? அப்ப எல்லாற்றையும் இயற்கையின் மீது இறைவன் இஸ்லாத்தின் மீது இந்த உலக சமுதாயத்தை படைத்திருக்கிறான். அதுல கொஞ்சம் பேர் முஸ்லிமா இருக்கிறாங்க, நிறைய பேர் இறைவனை மறுப்பாளர்களாக இருக்கிறாங்க, இணை வைப்பாளர்களாக இருக்கிறாங்க. அதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் காரணம் இல்லை. அவர்களிடத்திலே ஷைத்தான் வந்து அவர்கள் எந்த இயற்கையான இஸ்லாத்தின் மீது இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்தில் இருந்து அந்த ஷைத்தான் என்பவன் தடம் மாற்றி விடுகிறான். அப்ப தடம் புரள செய்து விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டாங்க. மேலும் அல்லாஹ் சொல்றான், வஹர்ரமத் அலைஹிம் மா அஹலல்து லஹும், நான் அவர்களுக்கு ஆகுமாக்கியதை அந்த ஷைத்தான் வந்து அவர்களுக்கு அதை ஹராமாக்கி விடுகிறார். நான் எதுவெல்லாம் கூடும் என்று சொன்னேனோ, எதுவெல்லாம் ஹலால் என்று சொன்னேனோ, நான் ஹலால் ஆக்கியதை ஷைத்தான் என்ன செய்யறான்? அதை ஹராமாக்கி விடுகிறான். அல்லாஹ் சொல்றான். மேலும் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வ அமரத்துஹும் மன் யுஷ்ரிகு பி மா லம் உன்சில் பிஹி சுல்தானன். அந்த ஷைத்தான் வந்து அந்த மக்களிடத்திலே எனக்கு இணை வைக்கும்படி ஏவுகிறான். நான் இணை வைக்கும்படி நான் என்றைக்காவது சொன்னேன்? அல்லாஹ் சொல்றான், மக்கள் எனக்கு இணை வைக்கும்படி நான் எந்த ஆதாரத்தையும் இறக்கி வைத்திருக்கிறேனா? எந்த இடத்திலேயாவது என் அல்லாத சிலைகளை வணங்க வேண்டும், மரங்களை வணங்க வேண்டும், மரங்களை வணங்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் நான் சொன்னேனா? மாலம் முன்சில் பிஹி சுல்தானன், எனக்கு இணை வைப்பதை ஷைத்தான் ஏவுகிறான். ஆனால் எந்த இடத்திலாவது
எனக்கு இணை வைக்கும்படி நான் எந்த ஆதாரத்தையும் குறிப்பிட்டிருக்கிறேனா? அப்ப எந்த ஆதாரத்தையும் நான் இறக்காத நிலையில் சைத்தான் மக்களிடத்துல வந்து எனக்கு எதிராக எனக்கு இணை வைக்கும்படி அந்த மக்களிடத்திலே ஏவுகிறான். இப்படிதான் சைத்தான் இருக்கிறான். உலகமே இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது, சைத்தான் வந்து இப்படி கிடக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸினுடைய தொடரில் சொல்லுகின்ற பொழுது இன்னல்லாஹ நஸர இலா அஹ்லில் அர்த், எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த பூமியை உற்று நோக்குகிறான். இந்த பூமியில் வசிப்போரை அவன் பார்க்கிறான். பார்த்து மக்கத்தகும் அரபகும் அஜமகும், அவர்களில் அரபிகளாக இருந்தாலும் சரி, அரபி பேசாதவர் அஜமிகளாக இருந்தாலும் சரி, எல்லோரின் மீது கடும் கோபம் கொண்டான். அரபிகள்ல இறைவனுடைய மறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, அரபி அல்லாதவர்கள் இறைவனை மறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. இல்லா பகாயா மின் அஹ்லில் கிதாப், வேதத்தை உடையவர்களை தவிர, வேதத்தை உடையவர்கள் ஓரிரை கொள்கையின் மீது இருந்தார்கள். சைத்தானுக்கு கட்டுப்படாமல் எனக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இவர்களை தவிர சைத்தான் யாரையெல்லாம் வழிகெடுத்தானோ, அப்படிப்பட்ட அரபிகளாக இருந்தாலும் சரி, அஜமிகளாக இருந்தாலும் சரி, இவர்களை பார்த்து, பூமியில் உள்ள இந்த மனிதர்களை பார்த்து இறைவன் கடும் கோபம் கொண்டான். உங்களை நான் எப்படிடா படைச்சேன்? இயற்கையான இஸ்லாத்தின் மீது படைச்சேன், நீ எனக்கு இணை வைக்கிறாயா என்று இறைவன் கோபம் கொண்டான். மேலும் இறைவன் சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என்னை பார்த்து இறைவன் சொல்லுகின்ற பொழுது இன்னமா பஅஸ்துக லி அப்தலீக, ஓ நபி அவர்களே, உம்மை இந்த உலகத்திற்கு நான் அனுப்பியதெல்லாம் உம்மை சோதிப்பதற்காக வேண்டி அனுப்பினேன். என்னை பற்றி கூறுகிறீரா? ஏகத்துவத்தை நிலைநாட்டுகிறீரா? மார்க்கத்தை நிலைநாட்டுகிறீரா? எனது கடமைகளை செய்கிறீரா? உம்மை நான் அனுப்பியதெல்லாம் உம்மை சோதிப்பதற்காகவும் உம்மை கொண்டு இந்த மக்களை சோதிப்பதற்காகவும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தை சொல்லுகின்ற பொழுது எத்தனை பேர் ஏத்துக்கிட்டாங்க, எத்தனை பேர் ஏற்காமல் போனாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஏகத்துவ அந்த கொள்கையை ஏற்காதவர்கள் நபியின் மூலமாக அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொன்னா, நபியை பார்த்து சொல்றான், வஅன்ஸல்து அலைக்க கிதாபன் லா யக்ஸிலுல் மாஹு, உமக்கு அழகான வேதத்தை நான் அனுப்பினேன், இறக்கி வைத்தேன். இதான் அல் குர்ஆன். எப்படிப்பட்ட வேதம் தெரியுமா? எந்த நீராலும் அந்த வேதத்தை அழித்து விட முடியாது. சுனாமியே வருது, பெரும் வெள்ளம் வருகிறது, அப்ப பெரும் வெள்ளத்தால் இந்த வேதம் அழிந்து போய்விடுமா? கியாமத் நாள் வரைக்கும் இந்த வேதம் பாதுகாக்கப்படும். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வஅன்ஸல்து அலைக்க கிதாபன் லா யக்ஸிலுல் மாவு, எந்த நீராலும் எந்த வெள்ளத்தாலும் அழித்து விடாத அழகான இந்த வேதத்தை நாம் உமக்கு அனுப்பினோம், இறக்கி வைத்தோம் சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், தக்ரவுஹு நாயிமன் வயக்குலான், நபி அவர்களே, இந்த வேதத்தை நீங்கள் உறங்கினாலும் ஓதுகிறீர்கள், விழித்தாலும் ஓதுகிறீர்கள். அப்படி அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் கட்டளையிடுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், வ இன்னல்லாஹ அமரனி அன் உஹர்ரிக குரைஷன், குரைஷி வம்சத்தை நான் எரித்து விடும்படி எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கு ஏவினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரிகள் யாரு? குரைஷிகள். அப்ப அந்த குரைஷிகளை நபி அவர்களே நீங்கள் எரித்து விடுங்கள் என்று அல்லாஹ் எனக்கு ஏவினான். அப்ப நான் அல்லாஹ்ட்ட சொல்றேன், ஃபகுல்து ரப்பி, இறைவா, நான் அவர்களை எரித்து விட்டால் இதன் யஃலகு ரஸி ஃபயதுஹு ஹுப்ஸத்தன்,
எனது தலையை ரொட்டியை போன்று நசுக்கி விடுவார்கள். நான் அவங்களை இறைச்சோம்னா எனது தலையை அவர்கள் எப்படி ஆக்கி விடுவார்கள், சிதைத்து விடுவார்கள். இந்த ரொட்டியை பிச்சா எப்படி கிடைக்குமோ அதே போன்று எனது தலையை சிதைத்து விடுவார்கள் என்று நான் இறைவனிடத்திலே சொன்னேன். இறைவன் சொல்றான், இஸ்தஹ்ரிஜுஹும் கமஸ்தஹ்ரஜூக, அவர்களை வெளியேற்றி விடு நபி அவர்களே. நீங்கள் அந்த குறைஷிகளை அந்த நாட்டிலிருந்து அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றி விடுவீராக. எப்படி உம்மை வெளியேற்றினார்களோ அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேற்றினாங்களா இல்லையா? 13 ஆண்டுகள் மக்காவில் இருந்தாங்க. அந்த குறைஷிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துரத்தி அடித்தார்களா இல்லையா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போறான். உம்மை அவர்கள் எப்படி வெளியே அனுப்பினார்களோ அதை போன்று நீரும் அனுப்புவீராக. வக்ஸூஹும் நக்ஸிக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு எதிராக போர் செய்வீராக. நீர் போர் செய்தால் உமக்கு நாம் உதவி செய்வோம். வஅன்ஃபிக் ஃபஸயின்ஃபது அலைக, மக்களுக்கு நல்வழியில் செலவு செய்வீராக. அப்படி செலவு செய்தால் அவ்வாறே நாமும் உமக்கு செலவு செய்வோம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லிட்டு வபஅஸ் ஜைசன், அவர்களுக்கு எதிராக காஃபிர்களுக்கு எதிராக ஒரு படையை திரட்டுவீராக. இப்படி நீர் படையை திரட்டினால் நபஅது ஹம்ஸதம் மிஸ்லஹு, உமக்கு ஆதரவாக நீர் எந்த படையை திரட்டினீரோ அதே போன்று 5 மடங்கு உமக்கு ஆதரவாக நாம் படையை திரட்டுவோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லிவிட்டு வகாத்தில் பிமன் அதாஅக மன் அசாக, உனக்கு எதிராக யார் செயல்படுகிறார்களோ அவர்களோடு நீர் போர் செய். யாரை கொண்டு அப்படின்னா, உமக்கு யார் கட்டுப்பட்டு முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு, உமக்கு எதிராக யார் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக போர் செய் என்று இறைவன் சொன்னான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையில குறிப்பிடுறாங்க. குறிப்பிட்டு அல்லாஹ் சில விஷயங்களை சொல்றான். என்ன விஷயங்களை சொல்றான் அப்படின்னா, சொர்க்கவாசிகள்லாம் யாரு, நரகவாசிகள்லாம் யாரு என்று அல்லாஹ் எனக்கு சொன்னான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். இந்த உலகத்துல ஒருத்தரை பார்த்து சொர்க்கவாசி சொல்ல முடியுமா? முடிவை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. இன்னைக்கு காஃபிரா இருக்கிறவன் இறக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு இறந்துட்டான்னா அவன் யாரு? அவன் சொர்க்கவாசி. இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றான், இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு தொலை வர்றான், கபூர்ல போய் வணங்கிட்டான், இணை வச்சுட்டான்னா அவன் யாரு? இணை வைப்புக்கு மன்னிப்பே கிடையாது. அப்ப அவன் காஃபிரா மௌத்தாகிட்டான்னா அவனுக்கு மன்னிப்பு இருக்குதா? அப்ப கண்ணியமிக்கவர்களே, முடிவை கொண்டு தான் தீர்மானிக்கப்படுமே தவிர ஒருத்தரை பார்த்து இவர் சொர்க்கவாசி என்றோ ஒருத்தரை பார்த்து இவர் நரகவாசி என்றோ எனது அதிகாரத்திற்கு உட்பட்டு நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இஸ்லாத்துல கூடவே கூடாது. ஆனாலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் 3 நபர்கள் சொர்க்கவாசிகள் இந்த உலகத்திலே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுறான். 5 நபர்கள் நரகவாசிகள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்றான், அஹ்லுல் ஜன்னதி ஸலாஸத்துன், அல்லாஹ் எனக்கு சொன்னா சொர்க்கவாசிகள் யார் தெரியுமா? 3 சாரார். அதுல ஒருத்தர் யார் அப்படின்னா, து சுல்தானின் முக்சித்துன், நீதி புரளாத ஆட்சியாளன், நீதி தவறாத ஆட்சியாளன். முத்தசத்திக்குன், அந்த ஆட்சியாளன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மக்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடியவன், கொள்ளையடிச்சு கொடுக்கக்கூடியவன் அல்ல, அபகரிச்சு கொடுக்கக்கூடியவன் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முத்தசத்திக்குன், வாரி வாரி வழங்கக்கூடிய நீதி புரளாத அந்த மன்னன். முவஃபிக்குன், அந்த எப்படிப்பட்ட அரசன் தெரியுமா? ஆட்சியாளன் தெரியுமா? அவனுக்கு நல்லறம் செய்வதற்கு இறைவன் தௌஃபீக் செய்திருக்கிறான். நல்லவனா இருக்கிறான், நல்ல அமல் செய்கிறான், மக்களுக்கு வாரி வாரி வழங்குறான்,
நீதி விஷயத்தில் கரெக்டா இருக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட மன்னன் இந்த உலகத்தில் பார்த்தால் அவனை பார்த்து என்ன சொல்லலாம்? சொர்க்கவாசி என்று சொல்லலாம். அல்லாஹ் எனக்கு சொல்லி கொடுத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளனை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. அது ஒரு விஷயம். இரண்டாவது சொர்க்கவாசி யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் எனக்கு சொன்னா வரஜுலுன் ரஹீமுன், இரக்கமுள்ள மனுஷன். சில பார்த்தா இஞ்சி தின்ன குரங்குமா இருப்பான், சிரிக்கவே மாட்டான். ஒருத்தனை பார்த்து நம்மள்ட்ட பார்த்தா துட்டு கேட்டுருவான் அப்படின்னு உம்முன்னு இருப்பான். கண்ணி மிக்கவர்களே, இந்த உலகத்தில் சொர்க்கவாசி என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லி தர்றான், கற்றுக் கொடுக்குறான்னா வரஜுலுன் ரஹீமுன், கருணையுள்ள மனுஷன். ரகீக்குல் கல்பி, அதாவது இரக்க மனப்பான்மை உடையவன், இரக்க சிந்தனை உடையவன், கருணையாளன். யாரின் மீது? லிகுல்லி தி குர்பா வ முஸ்லிமீன், உறவினர்களிடத்திலும் நல்ல மனப்பான்மையாக இரக்க சிந்தனையோடு மென்மையான உள்ளத்தோடு உறவுகளோடு இருக்கிறானே, பிற முஸ்லிம்களோடு நடக்கிறானே, இவன் சொர்க்கவாசி என்று அல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுத்தான். நாம் அப்படி நடக்கிறோமா? அண்ணன் தம்பிகிட்ட சண்டை போடுறோம். ஒரு வயசுக்கு மேல வந்தா பங்காளி சண்டை, சொத்து சண்டை, அக்கா தங்கச்சிட்ட சண்டை, மாமம்மா சண்டை. அப்ப இந்த உலகத்தில் நாம நரகவாதிகளை நிரூபித்து காட்டுகிறோம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இரண்டாவது மனுஷர் இப்படிப்பட்ட மனுஷர். மூன்றாவது யார் தெரியுமா? அல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுத்தான். வஅஃபீஃபுன், தன்மானமிக்கவன். முத்தஅஃபிஃபுன், சுயமரியாதைக்காரன். பூஇயாலிம், அவனுக்கு குடும்பம் இருந்தாலும் கூட, சில பேர் குடும்பம் இருக்குது, பெரிய குடும்பமா இருக்குது, சம்பாதிச்சு போடணும், சாப்பாடு போடணும் என்பதற்காக வேண்டி ஹராமான வேலைகளில் ஈடுபடுறது, கலப்படங்களில் ஈடுபடுறது, கண்டமானி சம்பாதிக்கிறது. அப்படி கிடையாது. தன்மானமிக்கவன், சுயமரியாதைக்காரன், தனக்கு குடும்பம் இருந்தாலும் கூட ஆகுமான வழியில் பொருளீட்டக்கூடியவன் என்று எல்லாம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். அப்ப இந்த மூன்று சாரார் இந்த உலகத்திலே யாரு? சொர்க்கவாசி. மேலும் அல்லாஹ் சொல்றான், வாஹிலுன் நாரி ஹம்சத்துன், 5 பேரு இந்த உலகத்திலேயே நரகவாதி என்று பட்டம் கொடுக்கலாம். நம்ம யாரையும் நரகவாதின்னு சொல்ல முடியாது, யாரையும் சொர்க்கவாசின்னு சொல்ல முடியாது. அவனுடைய மௌத்து நேரத்தில் என்ன நடக்குதோ அதை கவனிச்சு தான் சொல்ல முடியும். இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் 3 சாராரை குறித்து இவர் சொர்க்கவாசி இருக்கலாம் அப்படின்னு கேரண்டி கொடுக்கலாம். 5 பேரை குறித்து இவர் நரகவாசி என்று சொல்லலாம். இந்த நரகவாசிகள் 5ல் ஒருத்தர் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி தர்றான். முதல்ல யார் அப்படின்னா அல்-லைஃபுல் லதி லா ஸபுர லஹு, ஒருத்தன் பலகீனமா இருக்கிறான், ஆனா புத்தியும் கிடையாது. பலகீனமாக இருப்பது குற்றம் கிடையாது, ஆனால் பலகீனமாக இருந்தாலும் அறிவாளியா இருக்கணும், சிந்தனை உடையவனா இருக்கணும், முட்டா பையலா இருக்கக்கூடாது. அப்போ நரகவாசி யார் அப்படின்னா பலகீனமான நிலையில் இருக்கக்கூடியவன், அவனுக்கு சுய புத்தி கிடையாது, சொல் புத்தி கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட மனுஷன் யார் அப்படின்னா இவன் நரகவாசி. இவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அல்லதீன ஹும் ஃபீக்கும் தபஅன், சுயகாலில் நிற்க மாட்டார்கள், பிற மக்களை பின்பற்றுவார்கள். தான் சுயகாலில் நிற்க மாட்டான், சொந்த காலில் நிற்க மாட்டான், அடுத்தவன் காலில் நிற்பான், அடுத்தவன் சம்பாதியத்தில் வாழ்க்கையை ஓட்டுவான். சில பேர் இருக்கிறாங்க, எங்க நம்ம குடும்பத்தில் இருக்கதான் செய்யறான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அல்லதீன ஹும் ஃபீக்கும் தபஅன், அவர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். வேலை வெட்டிக்கு போகாம வீட்டில் தூங்கிக்கிட்டு யார் வேலைக்கு போறாங்களோ அந்த சம்பாத்தியத்தில் வெட்டி ஆபீசரா இருக்கக்கூடியவன் இவன் யாரு? இவன் வந்து நரகவாசி. லா யப்தகூன அகிலன் வலா மாலன், அவன் குடும்பத்தையும் தேட மாட்டான், பொருளாதாரத்தையும் தேட மாட்டான், குடும்பம் இருந்தாலும் உழைக்க மாட்டான், குடும்ப செலவுக்கும் உழைக்க மாட்டான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பலகீனமானவன், முட்டா பையன், சொந்த காலில் இருக்க முடியாதவன், சுயகாலில் இருக்க முடியாதவன்,
சுயமரியாதை இல்லாதவன். அப்ப இப்படிப்பட்டவன் நரகவாசி என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். இரண்டாவது நரகவாசி யார் தெரியுமா? வல் ஹாயினுல் லதி லா யக்ஃபா லஹு தமஉன், மோசடிக்காரன், எதையும் மோசடி இல்லாமல் பெறவே மாட்டான். மோசடிகள் தான் அவனுடைய வாழ்க்கை ஓடுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான், இப்படிப்பட்ட மோசடிக்காரன் யாரு? நரகவாசி. வஇன் தக்க இல்லா ஹானஹு, அற்பமான பொருளாக இருந்தாலும் கூட மோசடியில் அபகரித்து விடுவான். சின்ன பொருளா இருந்தா கூட மோசடி செய்து அதை அபகரிக்கக்கூடிய அந்த மோசடிக்காரன், மோசடித்தான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட மோசடிக்காரன் யாரு? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான், இவன் நரகவாசி. மூன்றாவது நரகவாசியை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொடுக்கின்ற பொழுது, வரஜுலுன், இன்னொரு மனுஷன், லா யுஸ்பிஹு வலா யும்சி, காலையில் ஆனாலும் சரி மாலையில் ஆனாலும் சரி, இல்லா வஹுவ யுஹாதிஉக அன் நஹ்லிக வ மாலிக, நபியே அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உமது குடும்பத்தாருக்கு துரோகம் இழைப்பான், உமது பொருளாதாரத்திற்கு துரோகம் இழைப்பான். காலையிலும் நமக்கு துரோகம் இழைக்கிறான், மாலையிலும் துரோகம் இழைக்கிறான். இந்த துரோகி. அப்போ ஒரு மனுஷனுக்கு துரோகம் செய்யக்கூடிய அந்த துரோகி யாரு? நரகவாசி. இந்த உலகத்துல சொல்லலாம், துரோகி அவன் நரகவாதி, அவனுக்கு ஒருபோதும் சொர்க்கம் கிடைக்காது. நான்காவது சாராராக இந்த உலகத்திலேயே நரகவாதி என்று அல்லாஹ் குறிப்பிட்டவர் யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வதக்கரல் புகுல அவில் கதிப. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஞ்சத்தனத்தை பற்றி சொல்லியிருக்கலாம், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் சொல்றார், அல்லது பொய்யனை பற்றி சொல்லியிருக்கலாம். அப்ப நான்காவது இடம் பெற்றவர் இந்த கருமி. இந்த கருமி என்பவன் சொர்க்கத்தில் ஒருபோதும் நுழையவே மாட்டான். கறி வாங்கினா 50 கிராம் 100 கிராம் தான் வாங்குவான். அப்படி பிச்சு பிச்சு கொடுப்பான். சில குடும்பத்தில் இருக்கிறான், கோடி கோடியா சம்பாதிச்சு அக்கௌண்ட்ல இருக்கும், செலவே பண்ண மாட்டான் கஞ்சப்பைய. இந்த கஞ்சப்பைய இந்த உலகத்தில் யாரு? அவன் தொழுதாலும் சரி அவன் நரகவாசி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அப்ப கஞ்சத்தனம் கருமித்தனம் உடையவன் அவன் நரகவாசி, சொர்க்கத்துக்கு போக மாட்டான். அல்லது பொய்யன், பொய்யனாக இருப்பவன் அவனும் இந்த உலகத்தில் அவனை பார்த்து பேசுறான், பொய் பேசுறான். அப்ப அவனை நாம என்ன கணிக்கணும்? இன்னும் சொர்க்கத்துக்கு போக மாட்டான், நரகவாசி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அஞ்சாவது யார் அப்படின்னா வஸ்ஸன்லீரு அல் ஃபஹாசு, அதாவது ஒழுக்கம் கெட்டவன், மானம் கெட்ட அருவருக்கத்தக்க பேச்சை பேசி இருக்கக்கூடிய ஒழுக்கம் கெட்டவன், இவனும் நரகவாசி என்று அல்லாஹ் குறிப்பிட்டதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த 5 சாரார் நரகவாசிகள் இந்த உலகத்திலேயே நம்ம கணிச்சிடலாம். 3 சாரார் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். எனவே 3 சாரார் விஷயத்தில் நாம் இருக்க வேண்டும். அப்ப சொர்க்கவாசிகளுடைய அடையாளத்தை பற்றி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தானே, அந்த லிஸ்ட்ல இருக்கணும். எந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடாது? 5 பேர் நரகவாசிகளுடைய அந்த பட்டியலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்களே, அந்த லிஸ்ட்ல நாம் இருக்கக்கூடாது. எல்லாம் அல்ல அல்லாஹ் நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்து சொர்க்கவாதிகளுடைய அந்த பட்டியலில் சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி